Hi friends, welcome to Chennai food. டம்ளரும் கோதுமை மாவும் இருந்தால் போகிறோங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டம்ளர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டையே சேர்க்காம வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே சாஃப்டான டம்ளர் கேக் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் 2 பெரிய வாழைப்பழத்தை மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே கப்பு அளவுள்ள கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில். உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வேணான்னா நெய்யை உருக்கி சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க, அதோட வாசம் இதில் வந்துடும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழம், எண்ணெய், சர்க்கரை மூணுத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரே கப்பில் தாங்க மெஷர் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எசன்ஸ் வேண்டான்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சும்மா 1 ட்ராப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அதோட வாசம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராட் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவை சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதாவது அள்ளுற அளவுக்கே இல்லை, ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாவை பொறுத்தது அது. இது நான் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இருந்து நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இப்போ கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம், அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக பாலில் கலந்துட்டு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் நல்லா லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் தான் இது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா எடுத்திருக்கேன், அதாவது பேக்கிங் சோடா. அதை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்கிறதுனால ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்படி போட்டால் இது மாதிரி விட்டு விடணும். இதுதான், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன். நீங்கள் ட்ரை நட்ஸு கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே தூவி விட்டாலும் அந்த கேக் எழும்பி வரும்பொழுது அது உள்ளே போயிடும். அதனால் நான் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்காக நான் குக்கர் பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். குக்கர் பாத்திரத்தை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அந்த டம்ளரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் வச்சிட்டோம்னா ஹீட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண சால்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன், அதை நான் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக நீங்கள் சால்ட்டு சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வைக்கிறதுக்காக நான் இந்த ஸ்டாண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நான் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டம்ளரில் அந்த கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். டம்ளரில் மாவு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் டம்ளர் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும். இதே மாதிரி பாருங்கள், 3 டம்ளர்லையுமே நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கேக் பேட்டரை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு 3 டம்ளர் தாங்க இந்த பாத்திரத்தில் வைக்க முடியும், அதனால் நான் 3 டம்ளர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். டம்ளரில் ஃபில் பண்ணும் பொழுது 1/2 டம்ளர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க, அதிகமாக பண்ணிடாதீங்க, ஏன்னா அது எழும்பி வரும். இதே மாதிரி இன்னும் 2 கிளாஸ்லையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது பெரிய கிளாஸுன்றதுனால எனக்கு 3 கிளாஸ்க்கு இந்த மாவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அதில் ஏர் ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எல்லாமே வெளியேறிடும்.
இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டம்ளரை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி உள்ளே ஒரு தட்டு போட்டுக்கோங்க. இது குக்கர் உள்ளே இருக்கிற தட்டு தான். இது மாதிரி போட்டுட்டு வச்சா நமக்கு கிளாஸ் கரெக்டாக நின்றுக்கும். குக்கர் பாத்திரத்தில் டச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கருக்கு மூடி போட்டு விட்டுறேன். இதுக்கு நம்ம கேஸ்கெட்டும் போட வேண்டாம், வெயிட்டும் போட வேண்டாங்க. வெறுமனே மூடி போட்டால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைவாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். நீங்கள் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெந்துருச்சா பாருங்கள். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சு வேக வச்சுக்கலாம். கேக்கு வேக விட்டு 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா எழும்பி வந்திருக்கு சூப்பராக. நம்ம அரை டம்ளர் தான் வச்சுருந்தோம். இப்போ 3/4 டம்ளருக்கு மேலே நல்லா எழும்பி வந்திருக்கு. வெந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு டூத் பிக்கு வச்சு பார்க்கலாம். நான் இது முறுக்கு எடுக்கிற கம்பி, அதில் வச்சு உங்களுக்கு குத்தி காட்டுறேன். பாருங்கள், ஒட்டாமல் வருது. ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். டம்ளர் கேக்கு இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் இப்படி டம்ளரை சாய்ச்சி எடுத்தாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. கேக்கும் நல்லாவே வெந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. உங்களுக்கு நான் இதை கட் பண்ணியே காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் போட்டிருக்க டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே தெரியுது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழம், கோதுமை மாவு வச்சு தான் நம்ம இந்த கேக்கை ரெடி பண்ணோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வாழைப்பழம், கோதுமை மாவு இருந்ததுன்னா கேக் ரெடி பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவை வச்சு வித்தியாசமான டம்ளர் கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டம்ளர் கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.